விஜய் வந்து ஒரு கணிசமான வாக்கை வாங்குவாரே தவிர, நீங்க அதுக்குன்னு ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து அளவுக்கு வருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, இதே மாரி நெறைய நடந்திருக்கு. வைகோ முதல்ல அரசியல்ல தனிச்சு வந்து திமுகலேருந்து வரும்போது, அவருக்காகவே 4 பேர் உயிரெல்லாம் விட்டாங்க. எவ்வளோ இதாச்சு. மாவட்ட செயலாளர் நெறைய பேர் வந்துறாங்க. திமுகவே கைப்பற்றிருவாரு அப்படிங்கிற இடத்தெல்லாம் சொன்னாங்க. ஆனா, அந்த பீக் இல்ல. கடைசியில அவர் சமகாலத்தில தொடங்குன பாமக கூட அவர் போட்டி போடுற இடத்துல இன்னைக்கு இல்ல. அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். எப்பயுமே இப்ப அதாவது பாமக ஒரு 18, 20 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. அந்த அளவு கூட மதிமுக வந்து காட்டல. 2, 4 அந்த ஏறத்தாழ அந்த ஒற்றை இலக்க எண்கள தான் வச்சுக்கங்களேன். அடுத்து விஜயகாந்த் வந்தாரு. தனிச்சு நிக்கும்போது 2006ல விருத்தாசலம் மட்டும் ஜெயிச்சாரு. திருப்பி கூட்டணிக்கு போனதுனால 2014ல 29 சீட் ஜெயிச்சு எதிர்க்கட்சி அளவுக்கு வளர்ந்தார். அதான். அவரே அடுத்து நம்ம எதிர்க்கட்சி அளவுக்கு வளர்ந்தோம். அடுத்து நம்மளோட உயரம் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு தனிச்சு போட்டிட்டு 2016ல தோல்வி. அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு அவர்கள்ட்ட தோத்துட்டார். அதுவும் எப்பன்னா 3வது இடம், 2வது இடம் கூட இல்லை. அப்ப அந்த அளவு மாதிரிதான் ஒரு பீக் வரும். நல்ல வாக்கு வாங்குவார். நான் விஜய் வந்து குறைச்சி மதிப்பில்லை, நல்ல வாக்கை வாங்குவார்.